இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அட்டர் கார்த்தியுடைய "வா தேர" படத்துலருந்து ஃபைனலா ஒரு அப்டேட் ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மந்த் ரிலீஸ் ஆகப்போகுது அப்படிங்கிற மாரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் எந்த டேட்ல ரிலீஸ் ஆகப்போகுது அப்படிங்கிறது சொல்லல. டிசம்பர் மந்த் அப்படிங்கிற மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. மேபி கிறிஸ்மஸ்க்கு இந்த படத்த ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வருஷம் கார்த்தி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு திரைப்படமுமே ரிலீஸ் ஆகல. இந்த "வா தேர" திரைப்படம் தான் ஃபர்ஸ்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த வருஷம் தீபாவளிக்கு "சர்தார் 2" வந்துரும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஆனா இந்த படம் பார்த்தா இந்த வருஷம் வரப்போறது கிடையாது. ஸோ இந்த படத்துக்கான ஓடிடி ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, Amazon Prime அவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா, Amazon Prime வந்து இந்த ப்ராஜெக்ட்ட வாங்கிட்டாங்க. இருந்துமே ஏன் இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னும் டிலே ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த "வா தேர" படத்துக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து பெண்டிங் இருக்காமா. இன்னும் 15 நாள் ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்கு. ஆக்சுவலா நலன் குமாரசாமி பார்த்தீங்கன்னா நிறைய நாள் படத்துக்கு ஷூட் பண்ணிட்டாரு. ஆனா இன்னுமே 15 நாள் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு போல. சரி ப்ரோ 15 நாள் தானே ஷூட்டிங் இருக்கு, எடுத்து முடிச்சிட வேண்டியது தானே அப்படின்னு கேட்பீங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரச்சனை இருந்துச்சு. ஒன்னு வந்து கார்த்தியோட டேட் வந்து கிடைக்காம இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ கிரேன் வந்துட்டு இப்ப ஃபண்ட் இஷ்யூல இருக்காங்க. அதனால தான் இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த 15 நாள் ஷூட்டிங் வந்து பெண்டிங்ல இருக்கு. சோ இப்ப கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷல் திரைப்படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. சோ மேபி ஏதாச்சும் ஒரு கேப்புக்குள்ள அந்த பெண்டிங் ஷூட்டிங்கை எடுத்து முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ இப்ப ஃபைனலா அந்த "வா திரைப்படம் டிசம்பர் மந்த் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சோ படம் எந்த டேட்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் எஸ்கே உடைய மதராசி திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த படத்துக்கான புக்கிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ இந்த திரைப்படத்துல எஸ்கேக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டைட்டில் கார்டு ஒன்று மேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய படங்கள்ல பார்த்து ஸ்பெஷல் டைட்டிலுக்கு வந்து வந்துட்டு இருக்கு. சோ அந்த வகையில இந்த படத்துலயுமே பார்த்தீங்கன்னா எஸ்கேக்காக ஒரு டைட்டில் கார்டு ஒன்று வரப்போகுது. இப்ப ரீசெண்டா இந்த படத்துடைய எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு. அதாவது இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா படத்துடைய இன்டர்வல்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் ரெண்டுமே வந்து சூப்பரா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மெயினா படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அதெல்லாம் படத்துல எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டர் ஹிப்பா பாதியோடைய அடுத்த ப்ராஜெக்ட் வந்து மியூசியம் முருக்கு 2 தான் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சோ இப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ மியூசியம் முருக்கு 2 ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாவே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டை சைலண்டா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சோ மியூசியம் முருக்கு பார்ட் 1 எப்படி ஆதியே டைரக்ட் பண்ணி நடிச்சிருந்தாரோ அதே மாதிரி தான் இந்த பார்ட் 2மே அவரே டைரக்ட் பண்ணி நடிக்க போறாரு. சோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர் சி அண்ட் ஹிப்பா பாதி இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இப்போதைக்கு சைலண்டா தான் பார்த்தீங்கன்னா படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே இன்னும் வரல. சோ சீக்கிரமா இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். எஸ்டிஆர் அண்ட் வெற்றிமாறன் இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ற ப்ராஜெக்ட் வந்து இப்போதைக்கு டிராப் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல வந்திருந்தது. நம்ம கூட வந்து சொல்லியிருக்கோம். ஆனா இப்ப ரீசெண்டா வெற்றிமாறன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவென்ட்ல இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த எஸ்டிஆர் ப்ராஜெக்ட் வந்து டிராப்லாம் கிடையாது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து 10ல இருந்து 15 நாளுக்குள்ள வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தா டிராப்லாம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இந்த எஸ்டிஆர் ப்ராஜெக்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வடச்சென்னை 2 ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வெற்றிமாறன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஆனா இப்போ வரைக்குமே எஸ்டிஆர் இருந்துட்டு அடுத்ததா என்ன ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறாருன்னு எனக்கு சுத்தமா தெரியலங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே பார்த்தோன்னா ஒவ்வொரு விதமான நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. சோ எஸ்டிஆர் உடைய அடுத்த ப்ராஜெக்டா என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ வெற்றிமாறனை பத்தி கூடுதலா இன்னொரு தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு. அதாவது வெற்றிமாறனுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அந்த கிராஸ் ரூட் பிலிம்ஸ், அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இவர் வந்து டிராப் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. இனிமே வெற்றிமாறன் வந்துட்டு எந்த ஒரு திரைப்படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண போறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இப்போ லேட்டஸ்டா ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ இப்போ பேட் கேர்ள் திரைப்படம் பார்த்தீங்கன்னா அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. செப்டம்பர் 5ஆம் தேதி அந்த படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. சோ இதுக்கப்புறமா ஆண்ட்ரியாவுடைய மனுஷி அப்படிங்கிற திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. சோ இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை மொத்தமா மூட போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்குங்க. ஆனா இது வந்து எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்டு அப்படிங்கிறது தெரியல. ஆனா இப்படி ஒரு நியூஸ் ஒன்று இண்டஸ்ட்ரியில போயிட்டு இருக்கு. சோ வெற்றிமாறன் என்ன டிசிஷன் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் சூர்யாவுடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் பத்தி ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. சோ அதுல கருப்பு திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரம்பத்துல இந்த படத்தை வந்து தமிழ் அண்ட் தெலுங்கு இந்த 2 லாங்குவேஜ்ல மட்டும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப இந்த கருப்பு திரைப்படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா ரிலீஸா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாமா. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து தமிழ், ஹிந்தி, மலையாளம், கன்னடா அண்ட் தெலுங்கு இந்த 5 லாங்குவேஜுமே ரிலீஸ் பண்ண போறாங்க. ஒரு பேன் இண்டியா ரிலீஸா பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ இந்த பேன் இண்டியா கல்ச்சர் அப்படிங்கிறது அங்க விடுற மாதிரி தெரியலங்க. எப்படியா இருந்தாலும் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ட்ல ஒரு திரைப்படம் தான். இது வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான் கனெக்ட் ஆகும். சரி தெலுங்குல ரிலீஸ் பண்றாங்கன்னா ஓகே, அதையும் தாண்டி இந்தியா முழுக்க ரிலீஸ் பண்ண போறாங்கன்னா இது கொஞ்சம் ஓவரா இல்ல. சோ இப்போதைக்கு இப்படி ஒரு பிளான் பண்ணிக்கிறதா சொல்லப்பட்டது. சோ இது போக இந்த கருப்பு திரைப்படத்துல இருந்து ஒரு அப்டேட் ஒன்று செப்டம்பர் 2nd வீக்ல நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ மேபி அந்த அப்டேட் வந்து
பார்த்தீங்கன்னா படத்துடைய ரிலீஸ் டேட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ செப்டம்பர் 2 வீக்ல கருப்பு திரைப்படத்திலிருந்து ஒரு அப்டேட் ஒன்று காத்திருக்கு. ஸோ என்ன அப்டேட்டை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் சூர்யா 47 திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மலையாளம் இயக்குனர் ஜீத்து மாதவன் அவர் தான் படத்தை டைரக்ஷன் பண்ண போறாரு. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டை பத்தி கூடுதலா இன்னொரு தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வகையில இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் நஸ்ரியா அவங்க கிட்ட ஃபிலிம் ரிலேட் பண்றதுக்கான டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஆனா இன்னும் பார்த்தீங்கன்னா அங்க ஃபைனலைஸ் ஆகல. இப்போதைக்கு அவங்க கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ சூர்யா அண்ட் நஸ்ரியா இந்த காம்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காம்போவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் ஜீவாவுடைய சிவா மனசுல சக்தி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சூப்பரான ஒரு திரைப்படம். ஸோ இந்த சிவா மனசு சக்தி இந்த காம்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ரீயூனிட் ஆக போகுது. அதாவது ஆக்டர் ஜீவா, டைரக்டர் ராஜேஷ், மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா இவங்க 3 பேரும் சேர்ந்து இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி இப்ப ரீசெண்டா அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜாவுடைய பிறந்த நாள். ஸோ அவருடைய பிறந்த நாள் முன்னிட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஜீவாவுடைய 47வது திரைப்படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவா மனசு சக்தி பார்ட் 2 அந்த ப்ராஜெக்ட் எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பத்திலே நியூஸ்லாம் வந்திருந்தது. ஆனா இப்ப அந்த ப்ராஜெக்ட் பண்ண போறாங்களா அல்லது இவங்க 3 பேரும் சேர்ந்து வேற ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறாங்களா அப்படிங்கிறது கிளியரா தெரியல. ஸோ இந்த ப்ராஜெக்டை எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் விஷ்ணு விஷாலுடைய அடுத்தடுத்த 2 படத்துல இருந்து அபிஷியலா அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆரியன் திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை பார்த்து லாக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 31 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஆரியன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காப் த்ரில்லர் பிலிமா வந்து இருக்க போகுது. ஆஃப்டர் ராட்சசன் திரைப்படத்துக்கு அப்புறமா விஷ்ணு விஷாலுக்கு இந்த திரைப்படம் ஒரு காப் த்ரில்லர் பிலிமா வந்து வரப்போகுது. ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா கட்டா குஸ்தி 2 அந்த ப்ராஜெக்ட்மே பாத்தீங்கன்னா அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை பத்தி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கட்டா குஸ்தி பார்ட் 1 பாத்தீங்கன்னா விஷ்ணு விஷாலே ஓனா ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த பார்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் கூட டை அப் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றாரு. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரோமோ பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. ஸோ கட்டா குஸ்தி பார்ட் 1 கண்டினியூவா தான் பார்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறாங்க. பார்ட் 1ல பிரிஞ்சு போன கண்ணன் மனைவி 2 பேரும் சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துரும். இந்த பார்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட பிரச்சனைகள் இதை பத்தி சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமா இது இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பார்ட் 1 நடிச்சிருந்த எல்லா ஆக்டருமே பாத்தீங்கன்னா இந்த படத்துலயுமே நடிக்க போறாங்க. ஐஸ்வர்யா லட்சுமி, காளி வெங்கட், கருணாஸ், முனிஷ்காந்த் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1 நடிச்சிருந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த படத்துலயுமே நடிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டை அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. படத்துக்கான ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ பார்ட் 1 பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. அந்த ஃபர்னிச்சரை உடைக்காத வகையில பார்ட் 2 இருந்துச்சுன்னா ஓகே தான். ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த கட்டா குஸ்தி பார்ட் 2 பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.